அக்கா தமிழிசை வந்து இங்கே எதுக்கு மார்க்ஸுக்கு சிலை, தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சார், தமிழ்நாட்டுக்கு செஞ்சவங்களுக்கு தான் செலவைக்கணுமா, மற்றவர்களுக்கு குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிற கூடாதா அவர் யார் என்ன செஞ்சாருன்னு? இன்றைக்கி 8 மணி நேரம் வேலை பார்க்குறோமே, அதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுக்கு முன்னாடி ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 10 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம். அந்தந்த முதலாளிகள் வந்து எவ்வளோ வேணும்னாலும் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கிடலாம். அது ஒரு உலகத்தில் இன்றைக்கி எல்லாரும் எங்கே வேலை பார்த்தாலும் 8 மணி நேரம் தான். 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தா ஓவர் டைம். வெளிநாடாக இருந்தாலும் கூட 2 மணி நேரம் பார்த்தா அதுக்கு தனியாக சம்பளம். அது யார் அதில் கொண்டு வந்ததுக்கு யார்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொண்டு வந்தது யார்? அப்போல்லாம் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போகிறாங்களா? அதுக்கெலாம் யார் காரணம்? எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். இங்கே ஒரு சிலை இருக்குன்னா குழந்தைகள் பார்க்குதுங்கன்னா இது யார் சிலை, இது யார், இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு அவரை பற்றி புத்தகங்களை தேடுவாங்க. அதுக்கு தான் இருக்குது, தெரிஞ்சுக்கிறணும். குழந்தைகளுக்கு போது சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாட்டு வரலாற்று மட்டும் இல்லை, உலக வரலாற்றில் யார் யார் போராட்டம் பண்ணாங்க, எப்படி ஜெயித்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அக்கா குமரி ஆனந்தத்துக்கு போய் மகளாக பிறந்துட்டு தமிழிசைன்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கிற ஒரு அக்கானா அதை நம்ம அக்கா தமிழிசை தான். உங்கள் பேரை மாற்றிக்கிங்க. நீங்கள் அதிகமாக தமிழுக்கு போராடுற காட்டியும் இந்திக்காரங்களுக்கு சங்கி கூட்டங்களுக்கு தான் நீங்கள் ஆதரவு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போல் தமிழிசைக்கு போல் இந்தி செய், சங்கி செய் அப்படின்னு பேரை மாற்றிக்கிங்க. வரலாற்றை நீங்கள் நல்லா படித்த ஆளுக, தெரிஞ்ச ஆளுக. நீங்களாம் எந்த கல்லூரியில் படித்து எப்படி நீங்கள் மருத்துவர் ஆகணுன்றதே எனக்கு தெரியலை. ஏன்னா படிக்காத ஆளுக்கு கூட தெரியும் யார் சேகுவேரனா யார், விடல் காஸ்டவனா யார், லெலின் யார். இந்த நீ பின்னாடி பாருங்கள், பின்னாடி எத்தனை புரட்சியாளர் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெரியணும். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது, வீட்டுக்குள்ளே எழுந்திரிச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் யாருன்றதை சின்ன குழந்தைகளும் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க வரலாற்று புத்தகங்கள்லாம் எடுத்து படித்து தெரிஞ்சுக்கிருங்க. நாளைக்கு குழந்தைகளை அறிவாற்றலை வளர்க்கணும்னா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்.